அனைவருக்கும் வணக்கம். இன்று 24/7/2026 நியோமேக்ஸ் வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் காலை 10:05 மணிக்கு மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. முதலில் பேசிய நியோமேக்ஸ் வழக்கறிஞர், ஒரு நபர் அளித்த புகாரின் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கை 3/2023 பதியப்பட்டு அடுத்தடுத்த புகார்களின் அடிப்படையில் 161 நபர்கள் FIR-இல் சேர்க்கப்பட்டு 2025 மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு சிறப்பு நீதிமன்றத்தால் இறுதி அறிக்கை கொடுக்கப்பட்டது. தற்போது அது நிராகரிக்கப்பட்டு 207வது பிரிவின் கீழ் CC 13/2026, CC 14/2026 என்று தனித்தனியாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. கடந்த விசாரணையில் 80 வயது முதிர்ந்த ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு விசாரணைக்கு ஆஜராகாததால் குற்றப்பத்திரிகையின் நகல் வழங்கப்படவில்லை. இன்று ஒரு சிலர் விசாரணைக்கு ஆஜராகி இருக்கின்றனர். வருகிற திங்கட்கிழமை, அதாவது 27/7/2026 அன்று மற்றவர்கள் ஆஜராக வேண்டி இருக்கிறது. எனினும் A12 திருமதி செல்லம்மாள் அவர்கள் மார்பக புற்றுநோயின் காரணமாக மருத்துவமனையில் இருப்பதால் அவர்களிடம் வீடியோ கான்பரன்சிங் விசாரணையை மேற்கொள்ள அனுமதிக்க வேண்டும். மேலும் நிறுவன தரப்பில் இருந்து வழக்கிற்கு முழுமையான ஒத்துழைப்பு தந்து இதுவரை 900 கோடிக்கு ஏல முறையில் விற்பனை நடைபெற்று வருகிறது. எனவே CC 13/2026, CC 14/2026 அடிப்படையில் வழக்கினை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டிருப்பது பல்வேறு சிரமங்களை ஏற்படுத்துவதால் தாங்கள் அந்த விசாரணைக்கு மேலதிக உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதால் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கும் A12 செல்லம்மாள் அவர்களிடம் வீடியோ கான்பரன்சிங் முறையில் விசாரணையை மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டது. மேலும் அடுத்த விசாரணையின் போது இது குறித்து பதில் அளித்திட அரசு வழக்கறிஞரை கேட்டுக்கொண்டார்கள். தொடர்ந்து பேசிய நியோமேக்ஸ் வழக்கறிஞர், மதுரை உயர்நீதிமன்றத்திற்கு பின்புறம் உள்ள இடம் காளிகாப்பான், இலந்தைகுளம், உலகநேரி போன்ற கிராமங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. இதற்கு நாற்கர சாலையில் இருந்து காளிகாப்பான் வழியாக ஒரு சாலையும் இலந்தைகுளம் வழியாக ஒரு இணைப்பு சாலையும் இருக்கிறது. இந்த இடத்திற்கு 1 ஏக்கர் 2 ஏக்கர் என்று பிரித்து பாதை அமைப்பதற்கு வேறு வழி இல்லாத காரணத்தினாலும் உள்ளே இணைப்பு சாலைகள் போடுவதற்கு ஓடை இருப்பதால் பாலம் கட்டுவதற்கு அனுமதி பெறும் கட்டாயம் இருப்பதாலும் 38 ஏக்கரையும் மொத்தமாக விற்பனை செய்வதுதான் சரியாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் பிளாட்டுகளுக்கு 25% உயர் அடிப்படை ஏல விலை நிர்ணயிக்கப்படுகிறது. இது அதிக சந்தை மதிப்புடையதால் அரசு 140 கோடிக்கு மதிப்பீடு செய்திருக்கிறது. எனவே இதனோடு விற்பனை விலையை 50% உயர்த்தி 210 கோடிக்கு அடிப்படை விலையாக நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதால் அது நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஏலத்தில் சேர்க்க உத்தரவிடப்பட்டது. மேலும் அந்த இடத்தை சுத்தம் செய்வதற்கு, அதில் இருக்கக்கூடிய கருவேல மரங்களை அப்புறப்படுத்துவதற்கு யார் முன் வந்தாலும் விலையின்றி வேரோடு அந்த மரங்களை எடுத்து சமப்படுத்தி கொடுக்கலாம் என்று உத்தரவிடப்பட்டது. அடுத்து பேசிய வழக்கறிஞர் லாவண்யா அவர்கள், கார்த்திகா ஜே மற்றும் குழுவினர், விஜயன் மற்றும் குழுவினர், கிளமெண்ட் மார்ஷல் மற்றும் குழுவினர், கார்த்திகேயன் சாமியப்பா மற்றும் குழுவினர், தமிழ்ச்செல்வி மற்றும் குழுவினர், ஜான் பாஸ்கோ மற்றும் குழுவினர், காஞ்சனா மற்றும் குழுவினர், M சுப்பிரமணியன் மற்றும் குழுவினர் ஆகியோர் எடுத்த குழு ஏலங்களை அங்கீகரிக்க கேட்டு மனு அளித்திருந்ததால் சரிபார்த்து விற்பனை சான்றிதழ் தரப்படும் போது அவரவர் பெயரில் கொடுக்க உத்தரவிடப்பட்டது. அடுத்து பேசிய வழக்கறிஞர் அவர்கள், கிராமப்புறங்களில் உள்ள பிளாட்டுகளை ரத்து செய்யும் போது ரூபாய் 25,000 பிடித்தம் செய்கிறீர்கள், சொத்துக்களை ரத்து செய்தால் எவ்வளவு பிடித்தம் செய்யப்படும் என்று கேட்டதற்கு மாண்புமிகு நீதிபதி அவர்கள் ஏலத்தொகையில் இருந்து 25% பிடித்தம் செய்யப்படும் என்று அறிவித்தார்கள். அடுத்து பேசிய அரசு வழக்கறிஞர், 3 சுற்றில் 4518 பிளாட்டுகளை 30/7/2026 முதல் 26/8/2026 வரை ஏலம் விட உத்தேசித்திருப்பதாக தெரிவித்தார். அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அவர்கள், 3வது சுற்றில் ஏலம் எடுப்பவர்கள் MSTC சேவை வரியை 10 நாளைக்குள் செலுத்தவில்லை என்றால் ஏலம் எடுத்தவர்கள் கணக்கிலிருந்து 1 லட்சம் பிடித்தம் செய்யப்படும் என்று அறிவித்தார். மேலும் வெற்றிகரமாக ஏலம் எடுத்தவர்கள் ஏலத்தை ரத்து செய்தால் ஏலத்தொகையில் இருந்து 20% பிடித்தம் செய்யப்படும் என்று உத்தரவிட்டார்கள். ஏலம் எடுக்கும் போது தட்டச்சு பிழைகள் ஏற்படுமானால் அதன் விவரத்தை 1 மணி நேரத்திற்குள் MSTC இமெயிலுக்கு தெரிவிக்கப்படும் பிழைகள் மட்டுமே நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று உத்தரவிட்டார்கள். அடுத்து பேசிய அரசு வழக்கறிஞர் அவர்கள், இதுவரை 5715 பிளாட்டுகள் வெற்றிகரமாக ஏலம் விடப்பட்டு ரூபாய் 721 கோடி மதிப்பு பெறப்பட்டுள்ளது. ஆனால் 2 கோடி தான் பணமாக பெறப்பட்டுள்ளது. வெற்றிகரமாக ஏலம் எடுத்தவர்கள் 50% பணமாக கொடுத்தால் ஏலம் எடுத்தவர்களுக்கும் இழப்பீடு கொடுக்க வசதியாக இருக்கும் என்று கூறிய போது மாண்புமிகு நீதிபதி அவர்கள், ஏற்கனவே இது பற்றி முடிவுகள் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது, அந்த அடிப்படையில் இறுதியாகத்தான் முடிவு செய்ய முடியும் என்று கூறிவிட்டார்கள். அரசு வழக்கறிஞரால் தாக்கல் செய்யப்பட்ட நிலை அறிக்கையில் இதுவரை 64,700 புகார்கள் பெறப்பட்டிருப்பதாகவும் அதனுடைய மதிப்பு ரூபாய் 6,973 கோடியே 68,774 என்று
தெரிவிக்கப்பட்டது. அதில் 1,52,451 பாண்டுகள் நிறுவனத்தால் சரிபார்க்கப்பட்டு அதனுடைய மதிப்பு ரூபாய் 5,896 கோடியே 44,55,462 ரூபாய் என்று தெரிவிக்கப்பட்டது. மேலும் 17,947 பாண்டுகள் இன்னும் சரிபார்க்கப்படவில்லை என்றும் அதனுடைய மதிப்பு தோராயமாக ரூபாய் 1,077 கோடியே 23,45,312 என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு பதிலளித்த நிறுவன வழக்கறிஞர் அவர்கள் பாரா 6 குறிப்பிட்டுள்ளது போல் EOW ஆல் 2,188 பாண்டுகள் சரிபார்க்கப்பட்டு விட்டதாகவும் 1,087 பாண்டுகள் நாங்கள் சரிபார்த்திருக்கின்றோம் என்றும் கூறினார். ஒரு வாரத்திற்கு 4,000 பாண்டுகள் வீதம் 4 வாரத்தில் அனைத்து பாண்டுகளையும் சரிபார்த்து தர வேண்டும் என்று நிறுவன வழக்கறிஞருக்கு உத்தரவிட்டார்கள். மேலும் மாண்புமிகு நீதிபதி அவர்கள் முதலில் IO சரிபார்க்கும் என்றும் இரண்டாவது நிறுவனத்தால் உறுதி செய்யப்படும் என்றும் மூன்றாவது கட்டமாக வெளிப்படையாக பட்டியலிடப்பட்டு அனைவரும் பார்க்கும்படி நீதிமன்றத்திற்கு தரப்பட்டு பாதிக்கப்பட்டவர்கள் வங்கி கணக்கில் பணம் வரவு வைப்பதற்கு முன்பதாக இறுதியாக நீதிமன்றத்தால் சரிபார்க்கப்படும் என்றும் உறுதி அளித்தார்கள். ஏற்கனவே ஏலம் விடப்பட்ட 4 வணிக சொத்துக்களில் மதுரை ஃபேவர் பிளாக் இண்டஸ்ட்ரி மட்டுமே 2.5 கோடிக்கு பாதிக்கப்பட்டவர் வெற்றிகரமாக ஏலம் எடுத்து இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டது. மீதமுள்ள வணிக சொத்துக்களோடு சேர்த்து போடி கிரீன் ராயல் ரிசார்ட், சிவகங்கை அரசனூர் கிரீன் ராயல் சிட்டி ஹோட்டல் மற்றும் மதுரை நீதிமன்றத்திற்கு பின்புறம் உள்ள பேரன் லேண்ட் ஆகியவை ஏலம் விடுவதற்கு அடுத்த விசாரணையில் முடிவு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் எத்தனை சொத்துக்களை சரிபார்த்து ஏலத்தில் இணைக்க முடியுமோ அதை இணைக்கலாம் என்றும் அடுத்த விசாரணையில் இது பற்றி முடிவெடுக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து பேசிய பார்ட்டி இன் பர்சன் 19,000 பிளாட்டுகளில் 10,000 பிளாட்டுகள் ஏலத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை என்று கூறிய போது நிறுவன வழக்கறிஞர் குறுக்கிட்டு உதாரணத்திற்கு அமிர்தா சிட்டியில் உள்ள பிளாட்டுகள் 3வது நபருடன் 60-40 ஒப்பந்தத்தில் இருப்பதாகவும் வேறு சில ஆவணங்கள் பொது அதிகார ஆவணமாகவே இருப்பதாகவும் சிறிது கால அவகாசம் வேண்டும் என்று கேட்டபோது நீதிபதி அவர்கள் ஏற்கனவே இந்த சொத்துக்கள் மேல் ED மற்றும் வருமான வரி பிரச்சனைகள் இருப்பதால் 2 வாரத்தில் முடிவு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார். மேலும் MSTC வழக்கறிஞர் அவர்கள் 244 நபர்கள் மட்டுமே இந்த வாரத்தில் சேவை வரி செலுத்தியிருப்பதாக கூறியதால் மற்றவர்கள் ஒரு வாரத்தில் செலுத்தவில்லை என்றால் அடுத்த விசாரணையில் ரத்து செய்து மறு ஏலத்திற்கு அனுமதிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டது. அடுத்து பார்ட்டியின் பர்சனாக பேசிய தேனி மணிகண்டன் 500 கோடிக்கு மேல் முக்கிய ஏஜென்ட்களின் வீடுகள் மற்றும் முக்கிய வணிக சொத்துக்கள் அடங்கிய பட்டியலை இந்த நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கின்றேன் என்றும் திருச்சியில் பரமேஸ்வரன், பிரகாஷ், பெரம்பலூர் சுரேஷ் போன்ற முக்கிய ஏஜென்ட்கள் இன்று வரை பல கோடிக்கு பிளாட்டுகளை விற்பனை செய்து வருகிறார்கள் என்றும் தெரிவித்தார். குறுக்கிட்டு பேசிய வழக்கறிஞர் லாவண்யா அவர்கள் சில டைரக்டர்களுடைய சொத்துக்களை இன்னும் இணைக்கப்படவில்லை என்று தெரிவித்தார்கள். அவற்றையெல்லாம் விசாரணை செய்து துரிதமாக இணைக்க காவல்துறையினருக்கு மாண்புமிகு நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டார். அடுத்து பேசிய வழக்கறிஞர் திருச்சி முராய் சிட்டியில் வெற்றிகரமாக ஏலம் எடுத்திருந்த பாதிக்கப்பட்ட செந்தில் முருகன் என்பவர் முழு தொகையையும் செலுத்திவிட்டதால் அவருக்கு விற்பனை சான்றிதழ் வழங்க கோரப்பட்ட போது அதன் மீது ஆட்சேபனை இல்லாததால் விற்பனை சான்றிதழ் வழங்க மாண்புமிகு நீதிபதி அவர்களால் உத்தரவிடப்பட்டார். அடுத்து பேசிய வழக்கறிஞர் 10 வாகனங்கள் வங்கிகளில் அடமானம் வைக்கப்பட்டிருக்கிறது என்றபோது அடமானத்தில் இருக்கும் வண்டிகளை வங்கிகளே விற்பனை செய்து அவர்கள் தொகை போக மீதி இருக்கக்கூடிய தொகையை நீதிமன்றத்தில் செலுத்திட உத்தரவிடப்பட்டது. அடுத்து ஆன்லைனில் பேசிய வழக்கறிஞர் ரஜினி அவர்கள் ஏஜென்ட்களுடைய பாண்டுகளை அட்டாச் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஏற்கனவே 816 ஏஜென்ட்களுடைய பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு இருக்கிறார்கள் என்று தெரிவித்து அடுத்த விசாரணை வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு விசாரிக்கப்படும் என்று மாண்புமிகு நீதிபதி அவர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நியோமேக்ஸால் பாதிக்கப்பட்ட புகார் அளித்திருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு நீதிமன்றம் அறிவிக்கும் தீர்வு திட்டங்கள் பற்றி தெளிவாக அறிந்து கொள்ள மாவட்ட வாரியான வாட்ஸ்அப் குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள குரூப் லிங்கை பயன்படுத்தி உங்களது மாவட்ட குழுக்களில் உங்களை இணைத்துக் கொள்ளும். மிகுந்த துயரத்திலும் குழப்பத்திலும் இருக்கும் நியோமேக்ஸ் முதலீட்டாளர்களே, அவேர்னஸ் அசோசியேட்ஸ் யூடியூப் சேனல் 2019ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. யூடியூபர் மாதிரி பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தது அல்ல இந்த சேனல். தற்போது சில தீய சக்திகள் சங்கங்கள் என்ற பெயரில் யூடியூப் சேனல் ஆரம்பித்து முதலீட்டாளர்களுக்கு நிறுவனத்தின் உண்மை நிலையை மறைத்தும் நீதிமன்ற உண்மை தகவல்களை திரித்தும் அல்லது குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் நிறுவனத்திற்கு ஆதரவாக மறைமுகமாகவும் நேரடியாகவும் அவர்களின் குற்றங்களை ஊக்குவிக்கும் வகையிலும் முதலீட்டாளர்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படுத்தியும் பதிவிட்டு வருகின்றார்கள். தூத்துக்குடி திரு சுரேஷ் அவர்களின் தலைமை
விசாரணையில் முதலீடு செய்து புகார் அளித்திருக்கும் தூத்துக்குடி நியோமேக்ஸ் வாடிக்கையாளர்கள் பதிவிடும் அவேர்னஸ் அசோசியேட் யூடியூப் செய்திகள் நீதிமன்றத்தில் முன்வைக்கும் தீர்வு திட்டங்களை அடிப்படையாக கொண்டிருக்கும். எனவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.